ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் இன்டெகிரேஷன்ற சாப்டர்லேருந்து டைப்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷனில் த 6th டைப் இன்டெகிரேஷன் ஆஃப் இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய டைப் 8 பார்க்க போகிறோம். இன்டெகிரல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் த ஃபஸ்ட் டைப் இன்டெகிரல் dx by a cos squared x plus b sin squared x. 2. Integral dx by a plus b sin squared x. The third one integral dx by a plus b cos squared x. And the fourth integral dx by a plus b sin squared x plus c cos squared x. உங்களுக்கு இது பார்த்தா 6th டைப்பில் இதே பேட்டர்னில் இருக்கும், பட் எங்கேயுமே ஸ்கொயர்ஸ் இருக்காது. இது எல்லாமே ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி சைன் காஸ் எல்லாம் ஸ்கொயர்ஸில் இருக்குது. என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? டிவைட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இந்த டைப்பில் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? டிவைட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸால் பண்ணணும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? புட் t equal to tan x. எவால்வேட் இன்டெக்ரல் dx by 4 sin square x plus cos squared x. இதோட கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? டிவைட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். அப்போ நான் வந்து இந்த கொஸ்டினில் நியூமரேட்டர் dx by cos squared x by இங்கே கீழே 4 into sin square x by cos square x plus 9 into cos square x by cos square x. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 1 by cos squared x வந்து secant squared x இந்த dx அப்படி வரும். பை 4 into sin squared x by cos squared x வந்து 4 tan square x ப்ளஸ் இது கேன்சல் ஆனால் ப்ளஸ் 9 வரும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப்பு புட் t equal to tan xன்னு போடணும். அப்போ dt வந்து secant square x dxன்னு வந்துடும். இந்த secant square x dxக்கு பதிலாக நம்ம அப்படியே dt சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே 4 into tan x வந்து t, அப்போ 4t ஸ்கொயர் ப்ளஸ் 9 வரும். ஸோ dt பை 4t ஸ்கொயர் ப்ளஸ் 9 வந்துடும். மிச்சா இப்போ பாருங்கள், இந்த 4 காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போது dt பை t ஸ்கொயர் ப்ளஸ் 9 பை 4ன்னு வரும். இந்த 4 வெளியில் இன்டெகிரலுக்கு வெளியே கொண்டு வந்துடுறேன், ஏன்னா இது கான்ஸ்டன்ட். 1 பை 4 இன்டெகிரல் dt பை t ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 9 பை 4 எப்படி எழுதுறேன்? 3 பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடும். அப்போனா இது என்ன ஃபார்முலா வரும்னா dx by a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவில் வரும். அந்த ஃபார்முலா என்னென்னு பார்ப்போம். இன்டெக்ரல் dx by x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by a tan இன்வர்ஸ் ஆஃப் x by a ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 by 4 அப்படியே வச்சுருக்கேன். இந்த ஃபார்முலாவோட ஆன்சர் என்ன? 1 by a. ஏன்றது 3 by 2. ஸோ 1 by 3 by 2 tan இன்வர்ஸ் ஆஃப் x by a. எக்ஸுன்றது t by ஏன்றது மறுபடியும் 3 by 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட். அப்போது 1 by 4 இந்த 1 by 3 by 2 இருக்குல்லையா, இது அப்படியே மேலே கொண்டு வந்துடுறேன். நியூமரேட்டருக்கு 2 by 3ன்னு வந்துடும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த 3 by 2ல் இருக்க இந்த 2வும் மேலே கொண்டு வந்துடுறேன். நியூமரேட்டருக்கு 2t by 3 ப்ளஸ் கான்ஸ்டன்ட்னு வரும். ஸோ இட் இஸ் இந்த பக்கம் இதில் இந்த 2வும் 4ம் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் 1 by 6 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2t by 3 ப்ளஸ் கான்ஸ்டன்ட். நம்ம மறுபடியும் டீயை ரீப்ளேஸ் பண்ணோம். நம்ம t என்ன போட்டோம்? t ஈக்குவல் டு tan xன்னு போட்டோம். அப்போது டீன்னு ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? tan xன்னு போடணும். ஸோ 1 by 6 tan இன்வர்ஸ் ஆஃப் 2 by 3 டீன்னு ஒரு இடத்துல என்ன போடணும்? tan xன்னு போடணும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளோதாம்மா இந்த சம்மு. தேங்க்யூ.